இவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்ச கேட்காம எல்லாரும் கிளம்பி டோர்னமெண்ட் போயிருக்கீங்க. அந்த கப்பா வாங்கிட்டு வந்து கஞ்சி ஊத்தி தான் குடிக்க போறீங்களா? இல்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆய் போச்சுன்னா உங்க அப்பா தாளுக்கு யாருல பதில் சொல்றது? முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்வாளே உங்க ஆத்தா வேலு நாச்சியார், அவளுக்கு நான் என்னலே பதில் சொல்லுவேன்? இந்த பாருங்களேன், இதுவே முதலும் கடைசியுமா வச்சீங்க. இனிமே எங்க விளையாடணும் யாரோட மோதணும் நான் சொல்லுவேன். புரிஞ்சுடா? சரி சரி, யாருக்கு எது அடிக்கடி பள்ளியே? என்னல எதுவும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்களே, என்னாச்சு? பா, ஒரு 7-8 பேரை குத்திட்டேன்பா. குத்திட்டியா? இந்த பாருல, குத்துப்பட்டவன் உண்மையான வீரனால் தான் நேருக்கு நேர் வருவான். கோழையா இருந்தா போலீஸ் தாமலே போவான். நான் நம்ம ஊர் எம்எல்ஏ பார்த்து இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் தாக்காட்டுறேன். அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம எல்லாரும் எங்கேயாவது போய் மறைஞ்சிருங்க. போங்க போங்க. நீ ஏன் நிக்கிற? போயா போ. தலையை மட்டும் புதைக்கிறான்னு நம்மளாத்தான். மொத்த பாடிக்கும் 6 அடி தேவை, தலைக்கு 1 அடி போதும். நாய் தூக்கிட்டு போய் போலீஸ்ல காட்டி கொடுத்து நம்மள உள்ளொதுக்கி வச்சுட்டா, 6 அடிய தோண்டி ஆழமா புதைச்சிட்டா சிபிஐயே வந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. 6 அடி தோன்றதுக்குள்ள நம்ம ஆயுசு போயிரும் போல இருக்கு. வாழ்க்கையில திருடவே கூடாது. அப்படியா? என் பொண்டாட்டியும் அவ கள்ளக்கால சிங்கமுத்து சேர்ந்து நான் சிரிச்சிருக்கு போறேன். என் முண்டவர தலைவரை வெட்டிட்டாங்கடா. ஐயோ, இப்ப முண்ட ஆஸ்பத்திரியிலயும் தலை உங்ககிட்ட இருக்கு. நீ ஒரு வாரமா என் தலையை வச்சு பாதுகாத்துருக்க. ரொம்ப நன்றிடா. நீங்க ஆயா சார்? பின்ன என்ன உங்க ஆயாவா? வேற ஒருத்தர் தான் போலீஸ்ல பாடி ஒப்படைச்சு போஸ்ட்மார்ட்டம் செய்து புதைச்சிருப்பாங்க. முன்னாலதான் நான் ஆவியாளர். நான் உங்களை பழிவாங்க போறேன். நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டா? நீ ஒரு ஆணியை கொடுங்க வேணாம். பேய்க்கு உதவி பண்றது ராகவா லாரன்ஸ் மட்டும்தான். ஆமா ஆமா ஆமா. படத்துல பேயா நடிச்சு ஃபேமஸ் ஆகி பேய் ஸ்டார் ஆக போறேன். சரி சரி, ராகவா லாரன்ஸ் சார் மாதிரி உங்களுக்கு பாடத் தெரியுமா, ஆடத் தெரியுமா? எனக்கு ரெண்டுமே தெரியாது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ரெடி? 1 2 3 4. வணக்கம். ஓ மகன் பேர் முத்துராமலிங்கம் தானே? இந்த மண்ணில் பிறந்த எல்லாத்துக்கும் முத்துராமலிங்கம்னா சிங்கம்னு நல்லாவே தெரியும். ஆமா, என் மகன் தான். எது கேக்குறீங்க? என்னய்யா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? திருநெல்வேலியில உன் மவன் அவன் கூட போனவங்களும் அந்த ஊர்க்காரங்களை கண்மூடித்தனமா குத்தி இருக்காங்க. குத்துப்பட்டவெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. உன் மவன் என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? வர சொல்லி அவனையும் அவன் கூட போனவங்களையும். வரமாட்டான். அவனுங்களா வந்து சரணடைஞ்சா உடம்பு உடம்பா இருக்கும், இல்லனா எல்லாரையும் என்கவுண்டர்ல சுட்டு கொன்னிடுவேன். கூட்டத்தை கலைக்கிறதுக்கு வானத்தை நோக்கி சுடணும்னா கூட கலெக்டர் கிட்ட ஆர்டர் வாங்கி தான் சுடணும். அம்புட்டு பயிலையும் சுற்றுவேன்னு சாதாரணமா சொல்லுதீரு. அம்புட்டு பேரு யாரு தெரியுமில்ல? ஏன் பங்காளிங்க, மாம மச்சான் பிள்ளைங்க. இந்த ஊர்ல 2000 குடும்பம் இருக்கு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஒலை மட்டும்தான் தனித்தனியா கொதிக்கும். எங்க உசுறு எப்போ ஒண்ணு மண்ணா தான் கிடக்கும். இன்ஸ்பெக்டர், நீங்க போங்க. என் பிள்ளையும் அவன் கூட்டாளிங்களையும் நானே ஸ்டேஷன் கூட்டு வரேன். நீ சொல்றத கேட்கறதுக்கு நீ எனக்கு சம்பளம் கொடுக்கற? அவங்களை எங்க வரைச்சு வச்சிருக்க? வர சொல்லு, இல்ல ஒன்ன இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும்.
என்ன மறைக்கிற? மீச வச்சிருந்தா கட்டப்பொம்மை நினைப்பா? அவனை அடிச்சு நிறுத்துறியா? போலீஸ்காரன் மேலேயே கைய வச்சிட்டியா? உங்க அப்பா மீசையை புடிச்சு போலீஸ்காரங்க இழுத்துட்டு போறாங்க. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஒரு ஆம்பளைனா வீரன்ல எவன் மீச வச்சாலும் அவன் வீரதாம்ல. சிங்கத்துக்கு பிடரியில பலம், யானைக்கு தும்பிக்கையில பலம், பாம்புக்கு பல்ல பலம், பறந்துக்கு பார்வையில பலம், அப்பனுக்கு மீசதாம்ல பலம். எங்க ஆத்தா எங்க அப்பனை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு இந்த மீசைய பார்த்து தாம்ல நாங்க கும்பிடுத சாமி கூட மீசை இருந்தா தாம்ல கும்பிடுவோம். இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின வீரபாண்டி கட்டபொம்மன், வீர சுந்தரலிங்கனார், வீர அழகுமுத்துக்கோன், வீர மருதுபாண்டியன், மாவீரன் புலிதேவன் வரைக்கும் மீசை வச்சு தாம்ல போராடினாங்க. ஏன் பாரதிய மீசை திருக்கி போராடிதான் வெள்ளக்காரன வரட்டான். அப்படிப்பட்ட மீசை மேல நீ கைய வச்ச அதுக்கு தாம்ல உன் கைய வெட்டின. கைய வெட்ட தெரிஞ்ச எனக்கு உன் தலை ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்ல. இனிமே மீசை வச்ச ஒவ்வொரு தமிழனோட மீசை மேல கைய வச்ச என்ன நடக்கும்னு தெரியறது தாம்ல உன் கைய வெட்டின. போய் மீசை வச்சவன் எல்லாம் ஆம்பளன்னு சொல்லு. சிங்கம் ரெடி இதாயா வீரம். ஒரு நாய் குலைச்சா ஊர் நாயே குலைக்கும் சொல்லுவாங்க. என் மீசையில கை வச்ச போலீஸ் இனிமே ஊர்ல இருக்கவன் எல்லாரும் மீசையிலும் கை வைப்பான். மீசையில கை வச்சா என்ன தண்டனை எல்லாத்துக்கும் தெரியணும்ல. இவன் கையை தூக்கி ஊர் மத்தியில தொங்க விடும்ல. முத்துராமலிங்க வெட்டினது ஒரு போலீஸ்காரோட கை. சாதாரண விஷயமா நினைச்சிடாதீங்க. கடல் தாண்டி போனாலும் கால் தடம் கூடவே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ்காரங்க நம்ம பின்னாடியே துரத்துவாங்க. நான் போலீஸுக்கு பயப்படல, இருந்தாலும் சட்டத்தை நம்ம மதிக்கணும். ஆனா அவங்க நம்மளோட நேருக்கு நேர் மோத மாட்டாங்க. அதனால போலீஸ் நம்ம ஊருக்குள்ள வந்து இறங்கறதுக்குள்ள என் குடும்பத்தோட சேர்த்து 15 குடும்பத்துல இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் தலைமறைவாயிருங்க. ஊர்ல இருக்க மத்த ஆம்பளைங்க கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு போயிருங்க. இல்லையா போலீஸ் அசால்ட் கேஸ் சொல்லி உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ் வீடு வாசல்னு அலைய வேண்டி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான். நான் வக்கீல்கிட்ட பேசுறேன். எம்புட்டு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா கிளம்புங்க, கிளம்புங்க.
இருக்கான். எத்தனை போலீஸ் வேணாலும் இறக்குங்க. அந்த ஊர்ல ஒருத்தனையும் விடாதீங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. சார் அது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க. ஆமா சார், அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இளஞ்சியூருக்கு போறதுக்கு முன்னால 10 கிராமத்தை தாண்டி போய் ஆகணும். எல்லா ரோட்லயும் மரத்தையும் பாறையும் போட்டு பிளாக் பண்ணிருக்காங்க சார். அதே மீறி போனா எத்தனை போலீஸ்காரன் உயிர் போகணும்னு தெரியாது சார். எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல சார். சார் வணக்கம் எஸ்பி சார். சரிங்க சார். யாருங்க சார்? எஸ் சார், வெரி குட் சாய்ஸ் சார். உடனே ரிப்பீட் பண்ணுங்க சார். தேங்க்ஸ் சார். உங்களால முடியாதுல்ல, வராரு அசோக் பாண்டியன் IPS. வணக்கம் சார், நான் தான் இந்த ஊருடைய VAO. இது என்ன ஊரா, காட்டு மரம் நீங்க வாழ்ற காடா? யோ, இந்த ஊர்ல எந்த ஆம்பளைய பார்த்தாலும் வேன்ல தூக்கி போடுங்க. சார், போலீஸ் விட்ட முத்துராமலிங்கம் அவங்க அப்பா மூக்கிய தேவரெல்லாம் குடும்பத்தோட தலைமறைவாயிட்டாங்க. முத்துராமலிங்கத்தோட போன 15 குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்க பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாம் ஊரை விட்டே ஓடிட்டாங்க சார். அது மட்டும் இல்ல சார், போலீஸுக்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். 15 வீடுகளுக்கும் பாரா போடுங்க. தலைமறைவானவங்களை பத்தின தகவல் கிடைச்சா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மாமா இங்க இருக்காங்க, வாங்க போலாம். வணக்கம் மாமா. வாங்க வக்கீல் மருமவனே. என்ன எங்களெல்லாம் போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லி வந்திருக்கீங்களா? சரண்டர் ஆக மாட்டோம். நான் அதுக்கு வரல மாமா. ஒரு முக்கியமான விஷயமா உங்க ஊருக்கு போயிருந்தேன். நம்ம வீட்டை சுற்றி போலீஸ் பாரா போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆளுங்க இல்லையே 30-40 பேர் போலீஸாகவும் வக்கீலாகவும் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம். கேஸில் கண்டிப்பாக ஜெயிப்போம் மாமா. அப்புறம் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்துருந்துச்சு, இந்தாங்க மாமா. சரி சரிங்க மாமா, போயிட்டு வரேன். சரி சரி. என்ன மூக்கையா, கலங்கி போய் நிக்கிறியா? ஓ, கலங்கின குளத்துல ஒரு கல் எறிகிற. நீ பாசமா வளர்த்திருக்கிய 3 பிள்ளைங்க, அதுல ஒரு பிள்ளை ஓம் பிள்ளை இல்ல. என்னையா, அக்யூஸ்டுங்களை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? எல்லாரையும் விசாரிச்சா சார், கோழி முட்டை ஆடாகிற மாதிரி அக்யூஸ்டுங்க இடத்த இந்த ஊர் பொம்பளைங்க ரகசியமா வச்சிருக்காங்க சார். அக்யூஸ்டுங்க எப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க, நம்ம முதுகுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. சார் வணக்கம். இந்த ஊர்ல 11 பேர் தென்காசியில +2 படிக்கிறாங்க. அதுல 10 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. மூக்கைய தேவர் பொண்ணு மட்டும் தென்காசியிலே இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல +2 படிக்குது. இன்னைக்கு எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்களாம். அங்க போனா அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மத்த எல்லாரும் சரண்டர் ஆயிடுவாங்க. இட்ஸ் a good idea. சார், இன்னொரு இன்ஃபர்மேஷன் சார். இந்த ஏரியா தெரிஞ்ச ஸ்பெஷல் ஆபீசர் வராரு சார். சார், அவர் சாதாரண ஆள் இல்ல சார். வீரப்பனுக்கு விஷம் வச்சு கொடுத்ததுல இருந்து பின்லேனர் பீஸ் ஆக்கல வரைக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் சார். அவர் பண்ண ஆபரேஷன்ல பாராட்டி புருணை மினர் கூட்டி போய் வாயில ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்து புருணை யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்தார் சார். நம்ம இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டாக்டர் பட்டம் வாங்கின ஒரே அதிகாரி அவர்தான் சார். அவர் பேரு டாக்டர் ராஜசேகர் காலக்கையன் சார். எந்நேரம் அவர் கால் இந்த மண்ணில் பட்டிருக்கும் சார்.
என்னடா வாயில நொர தள்ளுது? ரன்னிங்ல வந்தா நொர தள்ளாம் பின்ன பொறையா தள்ளும். அப்புறம் குதிரையும் ரொம்ப டயர்டா இருக்கு, வாங்க தண்ணி காட்டிட்டு போலாம் சார். ரேஸுக்கு போற குதிரை ஜூஸ் குடிக்காதுடா. ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, அந்த முத்துராமலிங்கம் ஒருத்தன் கையே வெட்டியிருக்கான், அவனை பிடிக்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா சார்? வெடிக்காரன் புள்ள குசுவுக்கு பயப்படுமாடா? பூனை இருக்க ஏரியாவில தான் எலி பேரம்பேத்தி எடுக்குதுடா. எலிக்கு எதுக்கு இன்ஸ்பெக்டர் வேலை? என்கவுண்டர்ல போட்டுருவேன் முன்னாடி போல. பாத்தியா, இந்த ஊர்ல படிச்சவன் இருக்கான்டா. தப்பே நடந்திருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் மகன் படத்துல கமலஹாசன் படி படின்னு சொன்னாரு. இவன் விழுந்து விழுந்து படிக்கிறான் சார். இல்ல காவல், உட்கார்ந்த இடத்துலயே உள்வாங்கி படிக்கிறான். தம்பி காவல் சார், படிச்ச பிள்ளைக்கு பணிவை பாத்தியாடா? ஆமா சார். தம்பி, இது வரைக்கும் நீ என்னெல்லாம்ப்பா படிச்சிருக்க? சார், ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரானு, அக்னானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையபதி, குண்டலகேசி, பெரிய புராணம், தேவரம், திருவாசகம், இன்னா 40, இனியவை 40, 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு. அவ்வளவுதான் சார். தம்பி, சாலவன் பாப்பையோட அதிகம் படிச்சிருக்கியப்பா. நீ பட்டிமன்றமே நடத்தலாம்ப்பா. இப்ப நீ என்ன புக் படிச்சுக்கிட்டு இருக்க? சார், அப்துல் கலாம் ஐயாவோட அக்னி சிறுகுகள். தம்பி, எதிர்காலத்துல ஒரு அக்னி குஞ்சாதான்ப்பா வெளியே வருவ. ஊர்க்காரங்க மேல தப்பில்லை, போலீஸ்கார மேலதான் தப்பு. போலீஸ் தேடுற முத்துராமலிங்கம் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். Bro, I don't want to disturb your studies. At the same time, I would like to take a selfie with you. புரியல சார். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன்ப்பா. எடுத்துங்க சார். கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா. அப்படியே இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருப்பா. உன் கையால போட்டு கொடுத்துரு. படிச்சவனை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படியே இவங்க விவசாயத்தை மீட்டு எடுத்துட்டாங்கன்னா சோறு போட்ட பூமியை ரியல் எஸ்டேட்டுக்கு கூறு போடாம காப்பாத்திடலாம். இந்தாங்க சார். தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ். நீ நல்லா வருவப்பா. சார், என்ன சார் கலாமையா புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு சலாம் படம் வரீங்களே? பவர்ஃபுல்லா போடுறேன். ஜெய் வரேன் தம்பி. எஸ் சார். என்னாச்சு? ஆரஞ்சு முட்டாய் சப்ரார் சார். ஷட் அப் சார். இது என்னுடைய மேனரிசம் சார். ஒரு வாட்டி நான் ஆந்திராவுல போஸ்டிங்ல இருந்தப்போ பாகுபலி ஷூட்டிங்ல இத பார்த்துட்டு அதை அப்படியே அவங்க படத்துல வச்சாங்க சார். பட் இதோட ஒரிஜினல் ரைட்ஸ் என்கிட்ட தான் சார் இருக்கு. ஐ அம் டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். என்னது? கால கைய காணுமா? முத்துராமலிங்கத்தை என்கவுண்டர்ல போறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற ஸ்பெஷல் ஆபீசர் சார். இது அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சார். சார், அந்த முத்துராமலிங்கம் எந்த மலையில மடுவுல இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். அவன் தண்ணிக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தாலும் தலைகீழ பாஞ்சி அவன் தலையோட தான் சார் நான் வெளியே வருவேன். அவன் அண்டத்துல எங்க இருந்தாலும் அவன் பிண்டத்தை கொண்டு வந்து உங்க காலடியில போடுவா சார் இந்த டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். உனக்கெல்லாம் யார் டாக்டர் பட்டம் கொடுத்தது? சார், புருணேமன ஸ்ட்ரைட்டா கொடுத்தார் சார். வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஆபரேஷன் சார்? ரொம்ப தம் பிடிக்காத, அப்புறம் உனக்கும் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். லெட்ஸ் கோ சார். அப்ப என்னுடைய வெஹிக்கிள்ல நான் வந்துடுறேன் சார். வேண்டாம் சார், அவர் குதிரையில உட்கார்ந்துட்டு என்ன ஓட விடுறார் சார். నో ప్రాబ్లం సార్. హార్స్ అక్కడ ఉంది, బట్ హార్స్ పవరు ఇక్కడ ఉంది. రండి.